எல்லாருக்குமே நான் ஒரு செய்தி சொல்லணும். அதுனா நான் வந்து கிரிக்கெட் விளையாட போனேன். கீழே கிரிக்கெட் விளையாட போகும்போது எங்கள் டீம் ஆளுங்க என்னை சேர்த்து ஒரு 5 பேர், அவங்க டீம் ஆளுங்க அவங்க சேர்த்து 5 பேர் ஆப்ரன் டீம் ஆளுங்க. அப்படியே அடிச்சு என்னோட பேட்டிங் நான் லாஸ்ட் சூஸ் பண்ணிட்டேன். அப்படியே அடிச்சுட்டு எங்கள் டீம் ஆளுங்க 4 பேர் பரவாயில்ல 32 ரன்னு தந்துடுறாங்க. நான் ஒரு என்னை சேர்த்தா 53 ரன்னு ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா நான் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பேட்டிங் பண்ணிட்டு பிடிச்சிருந்த பேட்டை பிடிச்சிருக்கும் போது இப்போ நான் 6-4 நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நான் கிரவுண்ட் கூப்பிட்டு போகிறேன். அங்கே வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். 6-4 அடிச்சிருப்பேன். எனக்கு சும்மா நான் நினச்சிடாதீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாலும் நான் 6-4 தான். இப்படி பேட்டை நான் 6-4 அடிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு 2 ரன் ஆயிடுச்சு. இது 2 ரன் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஓங்கி அடிக்கிறான். அப்படியே எனக்கா அப்படியே என்ன பண்ணுறேன் 6-4 1 மாதம் நான் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 6-4 வச்சுருக்கேன்டா. இப்போ போய் 2 ரன் 3 ரன் போயிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நான்? அப்படி எனக்கு வந்துச்சு. அப்படிலாம் ஒரு பால் ஓகே அடித்தேன். அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டுக்கு வெளியில் அந்த நெட்டு போட்டு வச்சுருப்பாங்க பால் போகக்கூடாது. அதுக்கும் வேறு போய் நான் ஆன்டி விட்டு கொடுப்பாங்களா நரவா. நான் அந்த ஆன்டி வேற வீட்டுக்கு போயிட்டேன்னு போட்டுருக்காங்க. அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிளே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி பாலை தூக்கி போட்டாரு. சரி ஸ்லோ அடிக்கிறது போட்டு மறுபடியும் ஒருத்தன் மறுபடியும் தேங்க்யூ வந்து இதான் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டாரு. சரி நானும் ஸ்லோ அடிக்கணும். இப்போ ஸ்லோ அடித்தேன். இப்படி இந்த பக்கம் எனக்கு ரைட்டுனா ஒரு இந்த பக்கம் அடிக்கணும். இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கமாக போகும். இப்போ நேரம் அடித்தா கேட்ச் அவுட்டு. பவுலில் கேட்ச் அவுட் போட்டேன். ஸ்லோ அடிக்கிறேன். சரி இப்படி அடிச்சா யார் பிடிப்பா? அதனால நான் இப்படி அடித்தேன். இப்படி அடிக்கும் போது இப்படி தூக்கி அடிச்சேன்னா அப்போ அந்த பால் 6 போயிடல. இந்த பேட்டோட எட்ஜ் இருக்கும்ல, அந்த எட்ஜில் பட்டு அந்த பால் உருண்டு விக்கெட் கீப்பர் கைக்கு வந்துச்சு. கைக்கு வரையில கைக்கு வர போயிருந்துச்சு. அதுவும் ரொம்ப ஹைட்டாக போச்சா, அது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. சரி நானும் அப்படியே ஒரு 5 ஸ்டெப் எடுத்து வச்சேன். அந்த பாலரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் தான் கேப்டன் அந்த ஆப்ரன் டீமுக்கு. அந்த கேப்டன் என்ன பண்ணிட்டான், பாலை வந்து கைக்கு இங்கே பால் இங்கே வரதுக்குள்ளாட்டிய பாலை விட்டுட்டான். பால் மாதிரி விட்டுட்டான். நான் சொச்சேன் இது எப்படி விட்டான், ஈஸியான கேட்சுடா அப்படின்னு நினச்சேன். நான் கேட்டேன் என்னோட டீம் அவன் சொல்கிறான், டேய் நீ அவுட் ஆகிக்க வேண்டிட்டு நம்மளோட டீம் அவுட் ஆகிக்க வேண்டிட்டு. ஆனால் நம்ம டீம் அவுட் ஆகல. ஏற்கனவே 53 ரன் எடுத்துட்டேன். 53 ரன்னு இன்னும் மேலே அடிச்சுட்டா நீ அவுட்டு இல்லை. அவன் கேட்சை பிடிக்கும் போது ட்ராப் பண்ணிட்டான். கேட்சை போயிருந்து நான் நினச்சேன் இன்னும் ஈஸி கேட்சுடா டே. நான் அடிச்சது ஸ்லோலாம் அடித்தேன். என்ன பண்ணிக்கணும், பால் பிடிச்சிக்கணும் தானே. பிடிக்கவே இல்லை. பால் அப்படியே பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுறான். இப்படி பரதநாட்டியம் மாதிரி விட்டுட்டான். என் டீம்மேட் என்ன பண்ணிட்டாங்க, அவனை திட்டி நம்ம பவுலிங் போட்டு நம்ம ஸ்டெம்ப் எனக்கு பவுலிங்கும் வரும், அவனுக்கு பேட்டிங்கும் வராது. கொஞ்சம் எப்பயாச்சும் ஒன்றா தூக்கி விடுனா 6 அடிச்சுடுவேன். ஆனால் ஃபீல்டிங்கு கொஞ்சம் வரும். ஃபீல்டிங் என்ன வரும், பேட்டிங் மட்டும் கொஞ்சம் வராது. ஓகே பாய்.